பாதை உன்னத பாதை வாழ்வை உயர்த்தும் பாதையே நெஞ்சில் உண்மை என்ற பேரை பதித்தேன் உலகம் என்றும் துதிக்கவே இது ராகமே புது வேகமே உன்னை நேசிக்கும் உற்சாகமே நாடி நரம்பிலே உன் வெறியிலே துள்ளி பாயுதே என் குருதியே உன்னாலே கற்றேனே உண்மை என்ற வேதம் நான் உன்னாலே பெற்றேனே உண்மை சங்கநாதம் சத்யமேவ 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 ஜெயதே உண்மையை நேசிப்பாயே வாழ்வையே சத்யமேவ 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 தேங்க்யூ. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, சத்தியமேவ ஜெயதே. மறுபடியும் உங்க எல்லாரையும் அன்போட இந்த ஷோவுக்கு நான் வரவேற்கிறேன். நண்பர்களே, நம்ம இந்தியாவில் நேஷனல் பேஷன் என்ன? இன்னும் சொல்ல போனா அது நம்ம இந்திய மக்களையே ஒட்டு மொத்தமா ஈர்க்குது. அதை பத்தி நாம எப்ப பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். சாதாரணமா ஜனங்க சொல்லுவாங்க கிரிக்கெட் இல்ல சினிமான்னு. ஆனா நான் நம்ப மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் நேஷனல் பேஷன் என்னன்னா அதுதான் கல்யாணம். நாம பிறந்த உடனேயே நம்ம கல்யாணத்தை பத்தி நம்ம அம்மா அப்பா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பொண்ணா இருந்தா அவகிட்ட நீ ஒரு நாள் கல்யாண பொண்ணு ஆவேன்னு சொல்றாங்க. உன்னை கட்டிக்க போறவன் குதிரை மேல உட்காந்து வருவான், உன்னை ஊர்வலமா கூட்டிட்டு போவாங்க. அப்படியே வளர்ந்து அவ பெரியவளானதும் நீ வீட்டு வேலையெல்லாம் கத்துக்கோ, ஏன்னா மாமியார் வீட்டுக்கு போனதும் எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. பசங்களை பார்த்தும் சொல்லுவாங்க, ஒரு நாள் உனக்கு கல்யாணம் நடக்கும், நீ மாப்பிள்ளையாவ, உனக்கு ஒரு அழகான மனைவி வருவா, நீ குதிரை மேல உட்காந்து ஜம்முன்னு ராஜா மாதிரி வருவ. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் சின்னவனா இருக்கும்போது எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேற வரும், மர்ஃபி பேபி. அந்த மர்ஃபி பேபி பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அப்போ அம்மா சொல்லுவாங்க, இவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற, இவதான் உனக்கு மனைவியா வர போறான்னு. மர்ஃபி பேபி. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் நான் மர்ஃபி பேபியை தேடிக்கிட்டே இருக்கேன். அதாவது நம்ம வாழ்க்கையில இந்த கல்யாணங்கிற வார்த்தை, அதை பத்தின நம்ம எண்ணங்கள், அது நம்ம மனசுல எப்பவும் சுத்திக்கிட்டே இருக்கும். அது நம்மள சுத்தி சுத்தி வரும். நண்பர்களே, நம்ம ஆடியன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வயசு நெருங்கியாச்சுன்னு சொல்லலாம். உங்க எல்லாருக்கும் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ. சரி, இப்போ கல்யாணத்தை பத்தின எண்ணங்கள் உங்க மனசுல எப்படி ஓடுதுன்னு சொல்லுங்க. கல்யாணம் ஆடம்பரமா நடக்கணும், குதிரையில ஒட்டகத்துல தான் வருவேன், அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட ஐடியா இருக்குமே, சொல்லுங்க. சரி, நீங்க சொல்லுங்க. பிலிம் தான் எங்க பழக்க வழக்கங்களை மாத்தி இருக்கு. அதனால என்ன கேட்டீங்கன்னா யஷ்ராஜ் ஸ்டைல கல்யாணம் பண்ணிக்கிறதா என்னோட ஆசை. நீங்க சொன்னீங்கன்னா அவர்கிட்டயே பேசிட்டுறேனே, அவர் எல்லா ஏற்பாடையும் ஈஸியா பண்ணிடுவாரு. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் விருப்பம் என்னன்னா, நான் அப்படியே மாப்பிள்ளையா ஹெலிகாப்டர்ல கம்பீரமா வந்து இறங்கணும். குதிரை வேண்டாமா? குதிரை வேணா, ஹெலிகாப்டர் தான் வேணும். வெரி குட். கல்யாணம்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கிற பெரிய மாளிகையில தான் நடக்கணும். அண்ட் ரிசப்ஷன் பீச் ஹவுஸ்ல பெரிய கவுன் எல்லாம் போட்டுக்கிட்டு, அதாவது கடலோரத்துல நடக்கணும்ங்கறீங்க. அன்னைக்கு என்ன போட்டுக்க விரும்புறீங்க? கல்யாணத்துக்கா ரிசப்ஷனுக்கா? ஓ, இது வேறயா? முதல்ல கல்யாணத்துக்கு என்ன போட்டுப்பீங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் ரிசப்ஷன் பத்தி பேசலாம். அழகான டிசைனர் சாரியா இருக்கணும். கல்யாணத்து அன்னைக்கா? சரி, ரிசப்ஷன் அன்னைக்கு ஒயிட் கவுன். வாவ், பிரமாதம். பாத்தீங்களா, கல்யாணத்தை நினைச்சு எல்லார் மனசுலயும் பல கனவுகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி அம்மா அப்பாவுக்கும் கனவுகள் இருக்கு. தான் பொண்ணோட கல்யாணம் நடந்தா நல்ல ஆடம்பரமா தான் நடக்கணும்னு, அவ சந்தோஷமா இருக்கணும். வாங்க, நாம இப்போ ஒரு பெண்ணோட கதையை பார்க்கலாம். அவளோட அம்மா அப்பா அவளோட சந்தோஷத்துக்காக, அவளோட ஃபியூச்சருக்காக எல்லா முயற்சியும் பண்ணிருக்காங்க. கோமல் டெல்லியில ஒரு அழகான குடும்பத்துல செல்லமா வளர்ந்து வந்தா. சரியான நேரத்துல அவளோட அம்மா அப்பா அவளோட திருமணத்துக்காக மாப்பிளைய தேட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. கோமலுடைய அப்பா தன் மகளோட திருமணத்தை ரொம்ப கோலாகலமாவும் ஆடம்பரமாவும் சந்தோஷத்தோடையும் செஞ்சு வச்சாரு. அவளும் தன்னோட புதிய வாழ்க்கை பாதையில பயணம் பண்ண ஆரம்பிச்சா. கோமல், எங்க ஷோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மை ப்ளஷர். கோமல், முதல்ல எனக்கு சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க டெல்லியில இருந்து வந்திருக்கோம். டெல்லியில இருக்கீங்க? ஆமா. உங்க கல்யாணம் எப்படி நிச்சயமாச்சு? அரேஞ்ச்டு மேரேஜ் தான். ஓகே. மாமா வந்து அவருக்கு எங்க இன்லாஸ நல்லா தெரிஞ்சிருந்தது. அவர் மூலமா தான் எங்களை பார்க்க வந்தாங்க. அப்படியா? அவரை பார்த்ததும் எங்க பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதாவது எங்க வீட்டுல தான் எல்லா பேச்சுவார்த்தையும் நடந்தது. நல்லபடியா நடந்தது. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் முடிவு பண்ணாங்க. கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. ஆமா.
கல்யாணம் நெருங்குற வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது சொல்லுங்க. முதல்ல எல்லாமே ஸ்மூத்தா தான் போச்சு. நாங்க 2 பேரும் சேர்ந்து வெளியே சுத்த ஆரம்பிச்சோம். எனக்கு பிடிச்சத பத்தி அவருக்கு பிடிச்சத பத்தி பேசணும். ஜெனரல் புரியுது. கல்யாண நாளும் நெருங்க ஆரம்பிச்சது. கார்ட்ஸும் பிரிண்ட் ஆயிடுச்சு. கார்ட்ஸ் பிரிண்ட் ஆகி வந்ததும் கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கல்யாண நாள் கிட்ட நெருங்கி வரும்போது தான் அவங்க டிமாண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சது. அதாவது கல்யாணம் இப்படி நடக்கணும், ஆடம்பரமா தான் நடக்கணும், ரொம்ப கிராண்டா நடக்கணும், எந்த கார் வரப்போகுது, ம். எனக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் வரும், எங்கிருந்து வரும், எங்களுக்கு ஃபர்னிச்சர்ஸ் எதுவும் தேவையில்லை, எங்களுக்கு கேஷ் கொடுத்துருங்க. இப்படி முதல்ல பேச்சு நடக்கும்போது பொண்ணு கட்டின புடவையோட வந்தா போதும்னு சொன்னாங்க. எங்க பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான், ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான், இவளை நல்லா பார்த்துப்போம், எங்க வீட்ல 2 பசங்க இருக்காங்க, இவதான் முதல் மருமக, இவளை மகளை மாதிரி பார்த்துக்குவோம், இப்படியெல்லாம் பேசினாங்க. கல்யாண நாள் நெருங்குனதும், அதாவது கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போனதும், அப்போ அவங்களோட ரியாக்ஷன் அப்படியே மாற ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எங்க அப்பாவும் சரின்னு சொன்னாரு. ஏன்னா கல்யாணத்துல எல்லாருக்கும் சில ஆசைகள் இருக்கும், பையனுக்கும் சில ஆசைகள் இருக்கும், அவங்க பேரண்ட்ஸ்க்கும் சில ஆசைகள் இருக்கும். அதனால முடியும் போது தாராளமா பண்ணலான்னு அப்பா பாவும் நினைச்சாரு. அதாவது அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்க நீங்க தயாராயிட்டீங்க. ஆமா, கல்யாணத்தன்னைக்கு ஊர்வலம் வரும்போது அந்த நேரத்துல அவங்க ஒரு பெரிய டிமாண்டை கேட்க ஆரம்பிச்சாங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா உடனடியா என்னோட ஃபாதர் இல்லாக்க கோல்டுல செயின் போடணும்னாங்க. நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒருத்தரோட பொண்ணு பாவம் ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்கா, கணவரோட வரவுக்காக அவளை காத்துட்டு இருக்கா. ம், ம். கொஞ்ச நேரத்துல தன்னோட அப்பாவை பிரிய போறா. அந்த நேரத்துல அவங்க கேக்குறாங்க, ஒரு செயினை போட்டாதான் மாப்பிள்ளை வருவாருன்றாங்க. அப்புறம் அந்த நேரத்துல ஆன் த ஸ்பாட் எப்படியோ சமாளிச்சு என்னோட பேரண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க. ஆன் த ஸ்பாட் ஒரு செயினை போட்டாங்க, சமாதானம் பண்ணாங்க. மாப்பிள்ளையும் வந்தாரு, கல்யாணமும் முடிஞ்சது. நாங்களும் ஆக்ராக்கு கிளம்பி போயிட்டோம். ம், ம். அப்புறம் வீட்டுக்குள்ள நானும் போனேன். போனதுமே என் மாமியார் வந்திருக்கிற அத்தனை கிஃப்ட்ஸையும் பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு புடவையா? என் மாமியாருக்கு கொடுத்த நகைகள், அப்புறம் எனக்கு போட்ட நகைகளை பார்த்து, இது என்ன இவ்ளோ லேசா உங்க அம்மா நகைகளை போட்டிருக்காங்க, ஊதுனாலே பறந்துடும் போல இருக்கு அப்படின்னாங்க. பர்னிச்சர் கொடுக்கல, ஒண்ணுமே கொடுக்கல, இப்படியெல்லாம் பேசினாங்க. இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே நான் வருத்தப்பட்டேன். இங்கதான் வாழ்ந்தாகணும், இவங்களதான் நான் டீல் பண்ணி ஆகணும், எல்லாமே இங்கதான் நினைச்சேன். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது எங்க அம்மா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. சண்டை போட்டோ, கோவப்பட்டோ, மன வருத்தப்பட்டோ நீ வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவருக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வந்தது. வேலை விஷயமா அமெரிக்காக்கு போகணும்னு சொன்னாங்க. உடனே எங்க அப்பா கிட்ட வந்து இவன் அமெரிக்காக்கு போகணும், அதனால டிக்கெட் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. உடனே எங்க அப்பாவும் உடனே சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டாரு. என் சந்தோஷம் தான் முக்கியம்னாரு. ஆனா எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அவரு அதாவது என் ஹஸ்பண்ட் எங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டாரு. ஆனா டிக்கெட் கம்பெனிக்காரங்களே கொடுத்திருந்தாங்க. ஓ. இது எனக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அப்புறம் அமெரிக்காவுல உங்க கணவர் கூட அனுபவம் எப்படி இருந்தது? அங்கேயும் உங்ககிட்ட அவரு டிமாண்ட் பண்ண அவரோட ஆரம்பிச்சாரா? ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் இருந்தது. என்னெல்லாம் கேட்டாரு? யுஎஸ்ல ஃபர்னிச்சர்ஸ் வேணும்னாங்க, யுஎஸ்ல கார் வேணும்னாங்க. அவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே கார் கேட்டாரு இல்லையா? எஸ், அதுக்காக 7 லட்சம் நாங்க கேஷ் கொடுத்திருந்தோம். இப்ப இங்க இன்னொரு கார் கேட்டிருக்காரு. யுஎஸ்ல கார் வேணுமா, யுஎஸ்ல ஃபர்னிச்சர்ஸ் வேணுமா, இந்தியால ஃபர்னிச்சர்ஸ்க்காக காசு வாங்கினது அது தனி கணக்கு. எலக்ட்ரானிக்ஸ் வேணுமா, டெலிவிஷன்ஸ் வேணும்னு கேட்டாங்க, மைக்ரோவேவ் வேணும்னு கேட்டாங்க. அவங்க டிமாண்ட்ஸ் ஏறிக்கிட்டே போச்சு. அதுவும் எப்படின்னா துன்புறுத்துற பட்டனை அழுத்துவாங்க, உடனே பணம் கிடைச்சிடும். எனக்கு தான் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன். அப்பதான் பணம் ஆமா, கிடைக்கும். அப்பதானே பணம் கிடைக்கும். சரி, உங்க கணவரை பத்தி சொல்லணும்னா அவர் அங்க நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. ஆமா. நல்ல சம்பளம் ஆமா. இல்லையா? $65,000 அப்ப அவரோட சம்பளமா இருந்தது. $65,000. ஆமா, பர் இயர். இப்ப நேயர்களுக்கு சொல்ல விரும்புறேன், $65,000 எவ்வளவு ஆகுதுன்னா 35 லட்சம் ரூபாய் ஆகுது. கரெக்ட் தானே? கிட்டத்தட்ட அதேதான். ஆ. கரெக்ட். அவர் எனக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுக்கவே இல்ல. என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணாரு. அதுவும் என்கிட்ட நேராவே சொல்லுவாரு, ஒரு வேலைக்காரியா தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், எனக்கு சேவை செய்ய தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லுவாரு. அந்த வீட்ல எனக்கு எந்த உரிமையும் கிடைக்கல. என் கடமை வந்து வேலைக்காரியா வேலை செய்யணும். ம். அவரு சாப்பிட எதை வாங்கிட்டு வந்தாலும் அதை 2 வாரத்துக்கு வச்சுக்கணும்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவாரு. இவ்ளோ வெங்காயம், இவ்ளோ அரிசி, இவ்ளோ பருப்புன்னு ஒவ்வொன்றுக்கும் அளவு இருக்கும். அதுல முக்கியமா எனக்கு ஒரு லிமிட் கொடுக்கப்பட்டிருந்தது. இவ்வளவுதான் சமைக்கணுமா, காரணம் ஆஃபர் பண்ண முடியாதா. எனக்கு சாப்பாடு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவருக்கு தேவையானதை கரெக்டா சாப்பிடுவாரு. அவருக்கு தேவையானதை முழுசா சாப்பிடுவாரு. சுயநலவாதியா இருந்தாரு, நல்ல வயிறு முட்டை சாப்பிடுவாரு. மத்தவங்க பசியில தவிச்சா அதை பத்தி அவர் கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டாரு. நான் ஒழுங்கா சாப்பிடாத காரணத்தினால 52 kgsல இருந்தேன்னா 36 kgsக்கு தள்ளப்பட்டேன்.
தட் இஸ் வெரி அன்ஹெல்தி. அதுவும் பயங்கரமா சித்திரவதை பண்ணுவாரு. அதாவது என் கைய பிடிச்சுக்கிட்டு இப்படி ஆட்டுவாரு. ஸ்டெடியா நிக்க முடியாம நான் அப்படியே தள்ளாடுவேன். என்ன பண்றதுன்னு நான் தெரியாம இருந்தேன். இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு நான் அழுவேன். வெறும் 4 செவத்துக்குள்ள நான் அந்த வீட்டுல தனியா தான் இருந்தேன். அவர் எந்த நேரத்துல வந்துருவாரோன்னு பயந்து நான் ரோட தான் பாத்துட்டு இருப்பேன். இன்னைக்கு நல்ல மூட்ல வந்தா சண்டை போட மாட்டாருன்னு நினைப்பேன். இன்னைக்கு எதுவும் சொல்ல மாட்டாரு, எதுவும் டிமாண்ட் பண்ண மாட்டாரு, இப்படி நினைச்சுக்கிட்டே நான் விண்டோல இருந்து வெளியே பாத்துட்டு இருப்பேன். அந்த நம்பிக்கையிலேயே அந்த வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆசைகளோட தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா நான் அங்க இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் சந்தோஷமா வாழவே இல்ல. இது ரொம்ப எரிச்சலாவும் இருக்கும் இல்லையா? ரொம்பவே எரிச்சலா இருக்கும். அதுலயும் நான் அவரோட மனைவி. அதுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கணும். அது அதேதான், நீங்க அதேதான். எதிர்பார்த்திருக்கீங்க. அந்த தொகுதி எனக்கு கிடைக்கணுமே. எனக்கு என்ன ஆனாலும் சரி அவரு கண்டுக்கவே மாட்டாரு. ஜுரம் வரும், கோல்டு பிடிக்கும், அப்பவும் மனிதாபிமானத்தோட கொஞ்சம் அக்கறை காட்டலாம்ல. எதுவும் இருக்காது. அப்புறம் ஒரு பெரிய டிமாண்ட் வந்தது. டெல்லியில எங்க வீடு இருக்குல்ல, அது அவர் பேருக்கு எழுதினோன்னாரு. இப்ப இதுவரையா? இப்படி கேட்டாரு. நீங்க என்ன பண்ணீங்க? அவர் பிளாட் கேட்டதும் நான் நேரா என் ஹஸ்பண்ட் கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டேன். போதும், இதுக்கு மேல முடியாது, இதெல்லாம் கிடைக்காதுன்னு. இல்லன்ட்டீங்க. இல்லன்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாரு? அவர் என் கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சாரு. என் முடிய பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சாரு. தினமும் வந்து ஏன் குடிக்க மாட்டேன், ஏன் குடிக்க மாட்டேன், அவங்க கிட்ட சொன்னா அவங்க தர மாட்டாங்களான்னு கேட்பாரு. ஒரு நாள் நானே நினைச்சிட்டேன், இதுதான் என் வாழ்க்கையோட கடைசி நாளா இருக்கும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு நான் நொந்து போயிருந்தேன். லாஸ்ட் பிரெத் ஆஃப் மை லைஃப். ஏன்னா ரொம்ப ஜோரா அவர் என் கழுத்தை அமுக்க ஆரம்பிச்சாரு. அதாவது என்னால ஒழுங்காவே சுவாசிக்க துடிச்சு முடியல. போயிட்டீங்க. அதோட தலை சுத்த ஆரம்பிச்சது, கண்ணெல்லாம் இருட்டிடுச்சு, துடிச்சு போயிட்டேன். நான் இறந்து போயிட்டேன்னா அவருக்கு பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. உடனே என்னை விட்டுட்டாரு. அப்புறம் கழுத்தை பிடிச்சு ஜோரா தள்ள நான் அப்படியே மல்லாக்க விழுந்துட்டேன். நான் என்னதான் பண்றது? ராத்திரி முழுக்க நான் யோசிச்சேன். அப்பா அம்மா கிட்ட வீட்டை அவருக்கு கொடுத்துருங்க, நடு ரோட்டுக்கு வாங்கன்னு சொல்றதா, அவருக்கு வீட்டை கொடுத்தாதான் என்ன வாழ வைப்பாருன்னு சொல்றதா? அப்புறம் நீங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணீங்களா? இந்த விஷயங்களை நான் சொல்ல விரும்பல. ஏன்னா தெரிஞ்சா ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அப்போ நீங்க சொல்லலையா? நீங்க அந்த சொல்லல. நேரத்துலயாவது சொல்லியிருக்கணும். சொல்லிதான் இருக்கணும். ஆனா எங்க அம்மா அப்பவே உயிரை விட்டுருவாங்க. ஒரு அம்மாவால கண்டிப்பா இதையெல்லாம் தாங்கிக்க முடியாது. சரி, அப்புறம் நீங்க எப்ப இந்தியாவுக்கு திரும்பி வந்தீங்க? என்ன ஆச்சு? அது ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் மறுபடியும் என்ன மிரட்ட ஆரம்பிச்சாரு. நான் உன்னை விட போறது இல்லைன்னாரு. நீ இங்கே கிடந்து சாவு, நான் போறேன்னாரு. நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டேன். என்னால உன் கூட வாழ முடியாது, நான் போறேன்னு சொன்னாரு. ராத்திரி 2 மணிக்கு நான் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன், என்ன விட்டுட்டு போகாதீங்க. என்ன மொத்த ராத்திரியும் அழுதுகிட்டே இருந்தேன். ஆனா எதுவும் கேட்காம என்ன உள்ள தள்ளி நேரா வெளியே போய் கதவை சாத்தி 2 சாவியும் அவர்கிட்ட தான் இருந்தது, மூடிட்டு போயிட்டாரு. நான் அவரை தடுக்க அப்படியே வெளியே போயிட்டாலும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா கதவு மூடிக்கும், அப்புறம் உள்ள போக முடியாது. இது எந்த மாசம் நடந்தது? இது நவம்பர் டிசம்பர்ல நடந்தது. அப்போ அங்க நல்ல பனிக்காலம் இல்லையா? ஆமா, ஸ்னோயிங். ஸ்னோயிங் இருந்திருக்கு. அந்த மாசத்துல ஸ்னோ இருந்தது. வீட்டை விடணும்னு ஃபுல் பிளான் பண்ணியிருந்தாரு. ஃபர்னிச்சரை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் அவர் பேக் பண்ணி வச்சிருந்தாரு. I see. என்கிட்ட ஒண்ணுமே இருக்கல. அதாவது நான் வெளியவும் போக முடியாது, ஒரு உதவியும் கேட்க முடியாது. அதோட வாட்டர் ஃபில்டரையும் உடைச்சு அதையும் எடுத்துட்டு போயிட்டாரு. அதனால எனக்கு தண்ணியும் கிடைக்கல. சாப்பிடுற ஐட்டம் ஆரம்பத்துல இருந்தே என் வீட்டுல அளவோட தான் இருந்தது. அதனால சாப்பிடவும் எதுவும் இல்ல. நான் அந்த வீட்டுல தனியா சாப்பாடு கூட இல்லாம 4 நாள் இருந்தேன். தண்ணியும் கிடையாது. 4 நாளா? 4 நாள். நான் அவருக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டாரு, கட் பண்ணிடுவாரு, இல்ல ஆஃப் பண்ணிடுவாரு. வாய்ஸ் மெயில் அனுப்பினாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது, அதுக்கு ரிப்ளை கூட பண்ண மாட்டாரு. ஒரு ராத்திரி என் உடம்பு ரொம்பவே மோசமா போயிருந்தது. என்னால மூச்சு விட முடியல, வாமிட்டிங் பண்ண, தலையும் வலிச்சுது, அதோட கை காலெல்லாம் வீங்கவும் ஆரம்பிச்சுது. அப்ப நான் என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணேன், என்னோட உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு, வீட்டுல சாப்பிட எதுவுமே இல்ல, நீங்க போகும்போது எதையும் விட்டுட்டு போகல, நீங்க வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். ஆனா அவர் அதுக்கு ரிப்ளை பண்ணல. நான் சுருக்கமா சொன்ன உயிரோட செத்துட்டு இருந்து அந்த இடத்துல. அப்புறம் நான் விமன் செல்லுக்கு ஃபோன் பண்ணேன், யுஎஸோட உமன் ஷெல்டருக்கு ஃபோன் பண்ணேன். உங்களுக்கு அவசர உதவி தேவையா இருந்தா ஆம்புலன்ஸ் அனுப்புறோம், நீங்க போங்கன்னாங்க. ஆனா என்கிட்ட பணம் இல்ல, என்கிட்ட காசு இல்ல, ஹாஸ்பிட்டல் போக என்னால முடியாது, எனக்கு வேண்டான்னு சொன்னேன். அதெல்லாம் வேண்டான்னாங்க. நீங்க உடனே போங்க, எங்களுக்கு நீங்க தான் முக்கியம், உங்களோட லைஃப் தான் முக்கியம்னு சொன்னாங்க. நாங்க செலவு பண்றோம்னு சொன்னாங்க. அதாவது அந்நிய நாட்டுல அந்நியர்கள் உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்ய முன் வந்திருக்காங்க. ஆமா. ஆனா உங்க கணவர் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு. ஆமா. அப்புறம் நான் பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணேன். உடனே என்ன வந்து காப்பாத்துங்கன்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன்.
என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னேன். இங்க வந்தா எல்லா விவரமா சொல்றேன்னு சொன்னேன். மிஸ்டர் பவன் அண்ட் கமலேஷ் மேடம், இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க. அமெரிக்கால இருந்து உங்க மக ரொம்ப மோசமான நிலைமையில உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த நேரத்துல நான் உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆமா, அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. அவன் கேட்குற எல்லாத்தையும் நாங்க கொடுத்துக்கிட்டு தப்பு இருந்தோம். பண்ணிட்டோம். நாங்க தான் தப்பு பண்ணோம். இதுக்கெல்லாம் மொத்தமா நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? அப்பவே 40 லட்சம் செலவு பண்ணேன். நீங்க கோல்டு எவ்வளவு கொடுத்தீங்க? இன்னைக்கு விலைக்கு 60 லட்சம் ரூபாய் கண்டிப்பா இருக்கும். முதல்ல உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணாங்களே, அதாவது அவங்களுடைய முதல் டிமாண்ட், சொல்லுங்க. எங்களுக்காக இதை செய் அதை செய்யினாங்களே, நீங்க அந்த நிமிஷமே முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி அன்னைக்கு நான் சொல்லியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எங்க பொண்ணு எங்க கூடவே இருந்திருப்பா. எங்க கூடவே இவ்வளவு செலவு இருந்திருப்பா. பண்ணி என் பொண்ணு எங்க கூட தான் இருக்கா. இந்த சரியா நிகழ்ச்சியை சொன்னீங்க. பார்த்துட்டு இருக்க எல்லா அப்பா அம்மாங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அது மாப்பிள்ளைய விலை கொடுத்து வாங்காதீங்க. உங்க சம்பாத்தியத்துல என்ன வேணா பண்ணிக்கோங்க, எங்க கிட்ட Correct. கேட்காதீங்கன்னு சொல்லுங்க. இந்த ப்ரோக்ராமை பார்க்குற அத்தனை அம்மா அப்பாக்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, இது ஒரு நல்ல பாடமா இருக்கட்டும். இந்த கிரீடுக்கு, இந்த பேராசைக்கு எல்லையே கிடையாது. எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு முதல் டிமாண்ட் வருது இல்ல, அது சின்ன டிமாண்டாவே இருக்கட்டும். சரி, சின்ன டிமாண்ட் தானே, நம்ம பண்ணி கொடுத்துடலாம்னு நமக்கு தோணும். கூடாது. அது சின்ன டிமாண்டாவே இருந்தாலும் அவங்க உங்களை மதிக்கல, உங்க பொண்ணை மதிக்கலங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கேயே கேன்சல் பண்ணிடுங்க. நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க விரும்புறோம், ஒப்பந்தம் பண்ணிக்க விரும்பலன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நல்ல ஒரு பாடத்தை நாம கத்துக்கிட்டோம். கோமல் மேடம், எங்க கிட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நடந்த பல விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற பல பெண்களுக்கும் அவங்களோட அம்மா அப்பாக்களுக்கும் இவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் ஒரு நல்ல பாடமா அமையும் நான் நம்புறேன். கோமலுடைய அம்மா அப்பா இவங்களுடைய சந்தோஷத்துக்காக எந்த ஒரு குறையும் வைக்கலன்னு நமக்கு தெரிஞ்சது. இருந்தும் இவங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? கோமலுடைய வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள் இல்ல, பல பெண்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கதான் செய்யுது. PhD படிச்சிட்டு இருக்கிற நிஷானா சின்ன வயசுலயே மதுரையில அமெரிக்கன் காலேஜ்ல லெக்சரரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களோட நல்ல குணத்தை பார்த்து மகிழ்ந்து போய் மதுரையில இருக்கிற ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தன் மகனுக்காக நிஷானாவை கேட்டு வந்தாங்க. இந்த குடும்பத்தை பார்த்து நிஷானாவோட அம்மா அப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப ஆடம்பரமா தன்னோட மகளுக்கு அவங்க கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. 100 சவரின்ஸ் நகை 1 லட்சம் கொடுத்தோம். நிஷானாவோட அப்பா சொன்னாரு, கல்யாணம் நடந்த கொஞ்ச நாள்லயே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவர்கிட்ட கார் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்போ எனக்கு இந்த ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் வந்து செட்டில் ஆகலை. கடைசியாக ஒரு 4 lakhs செட்டில் ஆக வேண்டியிருந்துச்சு. அது வரும்போது அவளுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணுன்ட்டு தான் நான். அதுக்கப்புறம் அவங்கள குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. பிறகு அது ஒரு கொஞ்ச நாளையில் வந்து மூக்கு வந்து சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்கள. நிஷானாவுக்கு உடனே ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு அவளோட பெற்றோர்கிட்ட அவங்க வற்புறுத்த ஆரம்பிச்சாங்க. நிஷானாவோட அம்மா அப்பாவும் கடைசியில ஆபரேஷன் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. ஆனா நிஷானா பாவம் எந்த மனநிலைமையில தவிச்சிட்டு இருக்காங்கன்னு யாருமே பார்க்க தவறிட்டாங்க. எல்லா அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு அவங்க மனசால மொத்தமா உடைஞ்சு போய் பரிதவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆபரேஷனுக்கு அப்புறமும் அவங்களோட கணவர் அவங்கள எப்ப பாரும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. several messages. எல்லாம் You are like a bull. You show it to your parents. You are ugly, you are fat. அவங்க தன்னோட பொறுமையின் எல்லையை கடந்த போது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அம்மா அப்பா தன்னுடைய செல்ல மகளை நிரந்தரமா இழந்து நின்னாங்க. நிஷானாவோட கதையை கேட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு சின்ன பொண்ணு லெக்சரரா இருக்காங்க, PhD பண்ணிருக்காங்க, நல்ல புத்திசாலி, அழகாவும் இருக்காங்க. ஆனா இப்ப அவங்க நம்ம கூட இல்ல. அம்மா அப்பாவை பாத்தீங்கன்னா தங்களுடைய தகுதிக்கு மீறி குழந்தையோட சந்தோஷத்துக்காக செலவு செய்யறாங்க. அப்படி இருந்தோம் அவங்க குழந்தைங்க சந்தோஷமா வாழ்றதில்ல. என்ன காரணம்? ஒரு விஷயம் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நம்ம நாட்டுல 1 மணி நேரத்துக்கு ஒரு பெண் வரதட்சணை கொடுமையால பாவம் சாகடிக்கப்படுறா. இது அபிஷியலா கிடைச்ச கணக்கு. நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? எங்க தப்பு பண்ணிட்டு இருக்கோம்? திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அதை தெரிஞ்சுக்கலாம். सत्यमेव जयते
வெல்கம் பேக். நாம இப்ப 2 பெண்களோட சோக கதையை கேட்டோம். பாவம் அந்த பெண்கள் பையனோட பேராசைக்காக தண்டிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா பாவம் அந்த பொண்ணோட சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் தியாகம் செய்யற அந்த அம்மா அப்பாவோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லப்போனா கல்யாணத்துக்காக கடனும் வாங்குறாங்க. அந்த ஒரு நாளுக்காக பாவம் அவங்க எல்லாத்தையுமே இழக்கிறாங்க, தியாகம் பண்றாங்க, தண்ணியே இழக்கிறாங்க. கல்யாணத்துல ஆடம்பர செலவுகளும் கணக்கில்லாத பணமழைகளும் பல குடும்பங்களை மொத்தமா அழிச்சிருக்கு. வினுவோட மாமனார் மாமியார் அவங்கள தன்னோட வீட்டு மாடியில இருந்து இறக்கமே இல்லாம கீழே தள்ளிட்டாங்க. பிரீத்தி பாவம் இப்ப இந்த உலகத்துல இல்ல. வரதட்சணைக்காக பிரீத்தியுடைய மாமனாரும் மாமியாரும் அவளை கொலை பண்ணிட்டதா எல்லாரும் சொல்றாங்க. கான்பூர்ல மறுபடியும் வரதட்சணை கொடுமையால ஒரு பெண் கொல்லப்பட்டால் இதுக்கு பின்னால மாமனார் மாமியாரோட சதித்திட்டம் இருக்கிறதா சந்தேகம் இருக்கு. கேரளாவோட நிலாம்பூர் ஜில்லாவில தன்னோட வசதிக்கும் அப்பாற்பட்டு கல்யாணத்துக்கு செலவு செய்ய பெற்றோர்கள் வற்புறுத்தப்படுறாங்க. 80% பேங்க் லோன் வாங்கினவங்க யாருன்னு பார்த்தா ஏழை மக்கள் தான். அவங்க அந்த லோனை தங்களோட பொண்ணுங்க கல்யாணத்துக்காகத்தான் வாங்கியிருக்காங்க. பல தடவை தன் மகளுக்கு ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்க அப்பா அம்மா தன்னோட வீட்டை வித்துடுறாங்க. இந்த வீட்டுல ஒரு காலத்துல ஒரு குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்து வந்தது. ஆனா பொண்ணுடைய கல்யாணத்துக்கு பண்ண செலவும் வரதட்சணையும் அந்த குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு. மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு ஊர்லயும் இதே நிலைமைதான். இங்க பஞ்சுகளை பயிரிட்டு 50,000 ரூபாய் தொகையை சம்பாதிக்கிற ஒரு விவசாயி பெண்ணோட கல்யாணத்துக்காக பாவம் 3-4 லட்சம் செலவு பண்ணிருக்காரு. இந்த வரதட்சணையால மிடில் கிளாஸ் மக்களோட வாழ்க்கை வரதட்சணையால சீரழிஞ்சு போச்சு. பாவம் அதோட பாதிப்பு விவசாயிகள் மேலேயே வந்திருக்கு. ஒரு விவசாயி வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா இல்ல நடந்துருச்சுன்னா பொண்ணோட அப்பா பேங்க் லோன் அப்புறம் கந்து வட்டி வாங்கியே நொந்து போயிடுறாரு. வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியாத காரணத்தினால பல குடும்பங்கள்ல தற்கொலைகள் நிகழ்ந்திருக்கு. என் கல்யாணத்தினால எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சு. எங்க அப்பாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவரால பாவம் கடன் அடைக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ உங்க கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கா? பணம் அதோட வரதட்சணை காரணமா பேராசை பெருசா தாண்டவமாட தொடங்க பல நேரங்கள்ல கல்யாணம் முறிஞ்சு போகிற நிலைமைக்கு தள்ளப்படுது. அப்புறம் வரதட்சணையா கொடுத்த பொருட்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மூலையில குப்பையா விழுந்து கிடக்குது. ராஜஸ்தான் முழுக்க 738 போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. அங்க போனீங்கன்னா இந்த மாதிரி வரதட்சணை சாமான்களை பார்க்கலாம். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு பெண்ணோட வாழ்க்கை ஒரு சோஃபா செட், ஒரு கூலர், ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு அலமாரி, இந்த 4 பொருட்கள்லயே அடங்கிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு உண்மையிலேயே உடைஞ்சு போயிடுது. ஒரு குடும்பத்தை அமைக்க போகும்போது வரதட்சணை காரணமா பல வீடுகள் அழிஞ்சு போயிடுது, உடைஞ்சு சுக்குநூறு ஆயிடுது. இதுல இன்னொரு வருத்தமான விஷயம் என்னன்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த பையன் மனைவி கூட வாழவோ குடும்பம் நடத்தவோ விரும்பவே மாட்டேங்கிறான். அவன் ஏமாத்தி இந்த கல்யாணத்தை எதுக்கு பண்றான்னா அதனால வரதட்சணை பணம் அவனுக்கு கிடைக்குது இல்லையா? பஞ்சாப்ல கரீம்பூருங்கிற ஒரு சின்ன ஊர்ல பரம்ஜித் கௌர் பிறந்து வளர்ந்தாங்க. தன்னோட அடக்கமான பெண்ணை நினைச்சு அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே பெருமைப்பட்டாங்க. அவளோட திருமணத்தை நினைச்சு அவங்களும் ஏகப்பட்ட கனவுகளை கண்டாங்க. 2008ல பரம்ஜித்துக்கு திருமணம் நடந்துச்சு. தன்னோட மகளோட திருமணத்துக்கு அவங்களோட அம்மா அப்பா அவங்க தகுதிக்கு மீறி செலவு பண்ணாங்க. நல்லா ஆடம்பரமாவும் கோலாகலமாவும் திருமணம் நடந்துச்சு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்தது பரம்ஜித் பாவம் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. பரம்ஜித் மேடம், இந்த ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்ப சொல்லுங்க, உங்க கல்யாணம் நடக்கும்போது அந்த நேரத்துல உங்க மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருந்தது? உங்க எண்ணம் என்னவா இருந்தது? என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்போது என்ன எண்ணம் இருக்குமோ அதுதான் எனக்கும் இருந்தது. எனக்கு யார் கூட கல்யாணம் நடக்க போகுதோ அவர் நல்லவரா இருக்கணும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசுவாசமா இருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் எத்தனை தடவை சந்திச்சுக்கிட்டீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க சந்திச்சுக்கிட்டதே இல்ல. எங்க என்கேஜ்மெண்ட் நடக்கும்போதுதான் முதல் முறையா நான் அன்னைக்குதான் அவரை சந்திச்சீங்க? அப்பதான் அவரை சந்திச்சேன், அந்த ஹால்ல தான். அப்புறம் என்னாச்சு? நிச்சயான 1 வாரத்துக்கு அப்புறம் அவர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாரு. நான் ஃபாரின் போறேன், ஆஸ்திரேலியா போறேன் படிக்கிறதுக்காக. நீ உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி எனக்கு பணம் வாங்கித்தான்னு சொன்னாரு. காலேஜ் ஃபீஸ்க்காக 3 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். அப்படியா? அந்த நேரத்துல எங்க கிட்டயும் பணம் அவ்வளவா இல்ல. சரி. அப்படி இருந்தும்
அங்க இங்கன்னு புரட்டி நிறைய வட்டிக்கு கடனை வாங்கி அப்படியா? அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்தோம். அதுக்கப்புறம் டிக்கெட்டுக்கு மற்ற செலவுக்குன்னு பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் வாங்கினோம். அதாவது லோன் வாங்குனீங்க? ஆமா, லோன் வாங்கினோம். ம், ம், ம். அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, நம்ம 2 பேரும் போக போறோம், உன்னையும் நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. 2 பேரும் போக போறதால எங்க வீட்ல பணம் வாங்கி கொடுத்தாங்க. கல்யாணம் நடந்தது. கல்யாணம் முடிஞ்ச 1 வாரத்துல அன்மாரின்னு சொல்லி விசா வாங்கிட்டு அவர் பாட்டுக்கும் கிளம்பி போயிட்டாரு. 1 வாரத்துக்கு அப்புறம் அவரு கிளம்பி போயிட்டாரு ஆமா, 1 வாரத்துக்கு அப்புறம் தான். ஆஸ்திரேலியாவுக்கு. ஆமாங்க. அவர் என்கிட்ட 15 நாளுக்குள்ள உன்னை ஆஸ்திரேலியாவுக்கு வரவழைக்க ஏற்பாடு பண்றேன்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. எனக்கு அவர் என்னை ஏமாத்திட்டாருன்னு புரிய ஆரம்பிச்சுது. அப்படி இருந்தும் அவங்க வீட்டுக்காரங்க எங்க கிட்ட பணம் நகைன்னு கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. எங்க அப்பா அம்மாவும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கேட்டதெல்லாம் நகை, துணிமணி, பணம்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, கல்யாணத்துக்கு உங்க அப்பா எவ்வளவு செலவு பண்ணாரு? கல்யாணத்துக்காக எங்க அப்பா ஒரு 4-5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பாரு. 5 லட்சம் முதல்லயே கொடுத்திருந்தீங்க. ஆமா, அது படிப்புக்காக, முதல்லயே அப்புறம் கொடுத்திருந்தோம். மத்த அவர் விஷயங்களுக்காக. படிப்புக்காக. ஆமா, இதுவே 10 லட்சம் ஆயிடுச்சு. மொத்தம் 10 லட்சம் ரூபாய் இருக்கு. திரும்பவும் அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. அதாவது எங்களுக்கு ஃபர்னிச்சர் வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், டிவி வேணும்னு கேட்டாங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க எங்க வீட்டு ஆளுங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. திரும்பவும் ஃபீஸ் கட்ட பணம் வேணும்னு கேட்டாங்க. எங்க வீட்டுக்காரங்க மறுபடியும் ஒரு 5 லட்சம் ரூபாவை புரட்டி கொடுத்தாங்க. இன்னும் 5 லட்சம் கொடுத்திருக்கீங்க. ஆமா, இன்னும் 5 15 லட்சம் லட்சம் ரூபாய். ஆச்சு. ஆமா, எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த பணத்தை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. உங்க கூட அவங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்க? அவரோட சிஸ்டர் எப்பவுமே என்ன அடிச்சுக்கிட்டே தான் இருந்தா. எனக்கு ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கு எந்த ஃபோன் வந்தாலும் அவளும் அதை ஒட்டு கேட்டுக்கிட்டே இருப்பா. நான் எந்த ஒரு வேலையும் அவ சொல்றபடி தான் செஞ்சாகணும். அவ இஷ்டப்படி தான் செய்யணும். சாப்பாடு கூட அவ இஷ்டப்படிதான். அவ சம்மதிச்சாதான் எங்க வீட்டுக்கு கூட நான் போக முடியும். உங்க அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்கல்ல, கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல? எங்க அம்மா அப்பா ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உங்களுக்கு கல்யாணம் நடந்தது, நீங்களும் அவரும் ஒண்ணா 1 வாரம் இருந்தீங்க. அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிட்டாரு. ஆமாங்க. அதுக்கப்புறம் அவர் எப்பவாவது நீங்க சந்திச்சீங்களா? இல்ல, திரும்பி வரவே இல்லையே. 3 வருஷம் ஆகியும் திரும்பி வரல. அதுக்கப்புறம் அவர் வீட்டை சேர்ந்தவங்க என்கிட்ட சண்டை போட்டு என்னை அடிச்சு உதைச்சு வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. அதாவது அவங்க வீட்ல இருக்கிறவங்களும் உங்களை அடிச்சு விரட்டிட்டாங்க. ஆமா, விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் சொந்த மாமா ஒருத்தர் பஞ்சாயத்துல பேசி இன்டர்நெட் மூலமா விவாகரத்து வாங்கலான்னு சொன்னாரு. விவாகரத்து கேட்டிருக்காரு? ஆமாங்க, அதுவும் இன்டர்நெட் மூலமா கேட்டிருக்காரு. இன்டர்நெட் மூலமா விவாகரத்து கேக்குறாங்க. என்ன கட்டாயப்படுத்துறாங்க. இப்ப அவரு டிவோர்ஸ் கேக்குறாரு. ஆமா, விவாகரத்துக்கு என்ன சம்மதிக்கணும்னு சொன்னாங்க. அவர் மாமா என்கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட சொன்னாரு. அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போறான்னு சொன்னாரு. அதாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டாரு, உங்களை விட்டுட்டு போயிட்டாரு, இப்ப டிவோர்ஸ் கேக்குறாரு. ஆமா. ஒரு சில பேரு என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஜலந்தர்ல இருக்கிற பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போய் அவர் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடு, அவரோட பாஸ்போர்ட் கேன்சல் ஆயிடும்னு சொன்னாங்க. I see. அதனால நான் அங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. ஆமா. நண்பர்களே, இப்ப நம்ம ஷோவுக்கு மிஸ்டர் பர்னீத் சிங் வந்திருக்காரு. இவர் ஒரு பாஸ்போர்ட் ஆபீசர். மிஸ்டர் பர்னீத் சிங், நீங்க எந்த ஊர்ல பாஸ்போர்ட் ஆபீசரா இருக்கீங்க? அமீர் சார், நான் ஜலந்தர் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸராக வேலை செய்கிறேன். அப்படின்னா பரம்ஜித் மேடமோட கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியும். ஓகே சார், இவங்களுக்காக இந்த நேரத்துல உங்களால என்ன பண்ண முடியும்? நாங்கள் அந்த பையனுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுப்போம். சரி. அவங்களுக்கு 15 நாள் டைம் கொடுப்போம். உங்கள் மேலே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதால ஏன் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்போம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதே தான். 15 நாளைக்கு அப்புறம் நாங்கள் அது மேலே எம்பவுண்டிங் ஆர்டரை எடுத்துருவோம் அவங்க பாஸ்போர்ட்டில். பாஸ்போர்ட் எம்பவுண்டிங் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஏர்போர்ட்டில் ஆல் ஓவர் இந்தியா எலக்ட்ரானிக்கலி இன்ஸ்ட்ரக்ஷன் போய் சேர்ந்துரும். அப்போ அந்த ஆள் அங்கே மாட்டிப்பாரு ஏர்போர்ட்டில். அப்போ இந்தியாவை விட்டு வெளியே போக முடியாது. இந்தியாவை விட்டு வெளியில் போகவே முடியாது. சில பேர் நாங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டோம்னு சொல்லுவாங்க. வரப்போகிறது இல்லை. எங்களுக்கு எம்பசி கூடவும் கான்சுலேட் கூடவும் தொடர்பு இருக்கு. எங்களுக்கு தொடர்பு இருக்கிறதுனால எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்கே போய் சேர்ந்துடுது. இப்போ அந்த ஆளு எம்பசிலையோ கான்சுலேட்லையோ அவனோட பாஸ்போர்ட்டை ரெனியூவல் பண்ண வந்தான்னா அங்கே அதை சீஸ் பண்ணிடுவோம். அங்கே சீஸ் பண்ணிடுவோம். ஆமா. சூப்பர்.
நான் நேயர்களுக்கு தெரிவிக்க விரும்புறேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க, இந்த செயல்முறையை இவர்தான் கொண்டு வந்திருக்காரு. தன்னோட வேலையை ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு வராரு. அப்புறம் இவங்களுக்கு சீக்கிரமா நியாயம் கிடைக்க நீங்க தான் போராடணும். இவங்களோட கணவரை எப்படியாவது நீங்க இந்தியாவுக்கு வர வச்சிடுங்க. இந்த தடவை அவர் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாரு, நீங்க அவருக்கு டிவோர்ஸ் கொடுங்க. அதாவது வந்து உங்களை டிவோர்ஸ் பண்றதுக்கு அவனுக்கு என்ன அதிகாரம்? நண்பர்களே, நாம இப்ப சண்டிகருக்கு போகலாம். 3G லிங்க் மூலமா மிஸ்டர் பல்வந்த் சிங் ராமுவாலியா கிட்ட பேசலாம். இவரை பத்தி சொல்லணும்னா யூனியன் கேபினெட் மினிஸ்டரா இருந்திருக்காரு. இவர் இது சம்பந்தமா நிறைய சேவைகள் செய்யறாரு. எங்க ப்ரோக்ராம்க்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி ராமுவாலியா சார். வணக்கங்க ராமுவாலியா சார், NRI கல்யாணம் சம்பந்தமா உங்க பஞ்சாப்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கா? எங்க பஞ்சாப்ல ஒரு வெறியாவே திரியுறாங்க. வெளியூருக்கு போயே ஆகணுங்கிற வெறியில திரியுறாங்க. இத ஒரு வீக்னஸ்னு கூட சொல்லலாம். இந்த வீக்னஸ நல்லாவே பயன்படுத்திக்கிட்டு பேராசையோடையும் எதிர்பார்ப்போடையும் இந்த வெளிநாட்டுல இருக்கிற பாப்பிளைங்களும் அவங்களோட அம்மா அப்பாக்களும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம நடந்துக்கிறாங்க. 15 லட்சம் ரூபாய் கேஷா வாங்கிக்கிறாங்க. 300-400 பேரை கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க. பெரிய பேலஸ்ல காஸ்ட்லியா விருந்து வேற வைக்க சொல்றாங்க. ஹனிமூனுக்கான செலவையும் பொண்ணு வீட்டுக்காரங்க தான் கொடுக்கணுங்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு இங்க இருந்துரும், அவன் ஃபாரினுக்கு போயிடுவான். அங்கிருந்துகிட்டு ஸ்பான்சர்ஷிப்க்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லுவான். அதுக்கான செலவையும் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து தான் வாங்கிப்பான். இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து ஸ்பான்சர்ஷிப் வரும். இங்கிருந்து பாவம் இந்த பொண்ணு புருஷனுக்கு ஃபோன் பண்ணுவா, வாழ்த்துக்கள் 2 பேரும் கனடாவில் ஒன்னா வாழ போறோம்னு சந்தோஷமா சொல்லுவா. அவன் அங்கிருந்து கத்துவான், கொஞ்சம் வாய முடுறியா, விசா அப்ரூவ் ஆயிடுச்சு, 7 நாளைக்குள்ள வரணும்னு சொல்லுவான். இப்ப முதல்ல கொடுத்த 15 லட்சத்தை நீ மறந்துரு, இன்னும் எனக்கு 15 லட்சம் ரூபா கொடு, இல்லைன்னா நான் உன்னோட மேரேஜ் ஸ்பான்சர்ஷிப்பை வித்ட்ரா பண்ணுவேன்னு மிரட்டுவான். எனக்கு ஒண்ணு சொல்லுங்க ராமுவாலியா சார், இந்த நேரத்துல பஞ்சாப்ல இந்த மாதிரி எத்தனை கேசஸ் இருக்கு? பஞ்சாப்ல கிட்டத்தட்ட 30,000 பெண்கள் இந்த மாதிரி நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓ, 30,000-ஆ? சித்திரவதைக்கும் ஒரு எல்லை இருக்குது இல்ல? உங்க சமையலறையில சப்பாத்தி செய்யறதுக்கும் பாத்திரங்களை கழுவுறதுக்கும் ஒரு பெண்ணையோ இல்லது ஆணையோ வேலைக்கு வைக்கிறீங்கல்ல, அந்த சர்வெண்ட் எல்லா வேலையும் செய்வாங்க. அவங்களுக்கு 3000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க, சாப்பாடும் போட்டு 1 மாசம் லீவும் கொடுப்பீங்க. சர்வெண்ட்டை கண்டு பயப்படவும் செய்வீங்க. எங்கேயாவது திட்டினா வேலையை விட்டு போயிடுவான்னு பயப்படுவீங்க. ஆனா வீட்டுக்கு வந்த மருமகள் இருக்காளே, அவ 15 லட்சம் ரூபாய் கொண்டு வருவா. அதை விடுங்க, இப்ப இருக்கிற NRI கார் வேற டிமாண்ட் பண்ணுவாங்க. கார் வாங்கிப்பாங்க, தங்கம் வாங்கிப்பாங்க. பொண்ணு பாவம் ஒட்டுமொத்தமா தன்மானத்தையே அடகு வச்சு இவங்க வீட்டுல வாழ ஆரம்பிச்சிருவா. சமையல் செய்வா, வீட்டு வேலையெல்லாம் செய்வா. அவளை நீங்க செருப்பால் அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறீங்க, துன்புறுத்துறீங்க, கொள்ளையடிக்கிறீங்க. அவளுக்கு எதுவும் கொடுக்கறது கூட கிடையாது, ஒரு 500 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. இந்த சித்திரவதையெல்லாம் நம்ம இந்திய கலாச்சாரத்துல தான் நடக்குது. நம்ம நாட்டு பெண்கள் நிலைமை இப்படி இருக்கு. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இதெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ராமுவாலியா சார். நன்றி நன்றி. தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு எந்தெந்த பெண்களோட சோக கதையை நாம கேட்டோமோ அவங்களோட கேசஸ் எல்லாம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. கோர்ட்டோட விஷயத்துல நாம எப்பவுமே தலையிட விரும்புறதில்ல. கோர்ட்ல அவங்களுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் முடிஞ்சதும் சீக்கிரமா சந்திக்கலாம். வெல்கம் பேக். சாதாரணமா நாம பார்த்ததுல பெண்களும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் தான் ஏகப்பட்ட துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல பேரோட வாழ்க்கையே இதனால அழிஞ்சிருக்கு. ஆனா நாங்க ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் தெரிஞ்சது. அதை கேள்விப்பட்ட போது என்னால நம்பவே முடியல, ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆனா ஒன்னு சொல்லவா, இப்படியும் நடக்குது. வாங்க பாப்போம். பீகார்ல வசிக்கிற ரூபி தேவிக்கும் சந்தோஷ் குமாருக்கும் திருமணம் நடந்து 14 வருஷம் ஆகுது. இவங்களுக்கு 2 குழந்தைங்க. நல்லபடியா குடும்பம் நடத்திக்கிட்டு வராங்க. ரூபி தேவிக்கு அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆனா ஒரு காலத்துல ரூபியுடைய அப்பா இவங்க கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க, குழம்பியும் போயிருந்தாங்க. அவருக்கு மாப்பிள்ளை சந்தோஷ் குமார ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனா வரதட்சணை காரணமா கல்யாணத்தை நடத்த முடியாம இருந்தது. ஆனா ரூபி தேவியுடைய அப்பா கொஞ்சமும் கவலைப்படல. அவர் ஒரு அருமையான திட்டம் போட்டாரு. அதன் மூலமா வரதட்சணை கொடுக்காம கல்யாணமும் நடந்துடுச்சு. மிஸ்டர் சந்தோஷ்குமார், இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்ப சொல்லுங்க, உங்க கல்யாணம் எந்த வருஷம் எந்த தேதியில நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? 98ஆம் வருஷம் பிப்ரவரி மாசம் 17ஆம் தேதி. பிப்ரவரி 17ஆம் தேதி என்ன நடந்தது சொல்லுங்க. காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன். சரி.
கொஞ்ச தூரம் போனப்போ ஒரு கார் வந்து எதிர்க்க பிரேக் போட்டு நின்னுது. ஒருத்தன் என் வாயை பொத்தி வண்டிக்குள்ள இழுத்துக்கிட்டான். வண்டிக்குள்ள? ஆமா, வண்டிக்குள்ள. அப்புறம் சின்ன துப்பாக்கி பார்த்திருக்கீங்களா, அதை இடுப்புல வச்சான். கத்தி ஏதாவது கூச்சல் போட்டினா சுற்றுவேன்னு சொன்னாங்க. அப்படியா? நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். நம்ம கதை அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் கொஞ்ச தூரம் என்னை கூட்டிட்டு போயிட்டு என்னை கார்ல இருந்து இறக்குனாங்க. இறங்கின அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் என்னை கூட்டிட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஐ சி. உங்களுக்கு இது தெரியவே இல்ல. நீங்க என்ன நினைச்சீங்க? நான் நினைச்சேன் என்னை கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் என்னோட 2 கையும் இப்படி பின்னாடி வச்சு என்ன பின்னாடி இருந்து பலமா தள்ளினாங்க. பேசாம போ அப்படின்னாங்க. அப்புறம் கையை விட்டுட்டு எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க 5-6 பேர் இருந்தாங்க, நான் தனியா இருந்தேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு சண்டை நடந்தது. சண்டை நடந்தது. அப்புறம் சண்டை நடக்கும்போதே நான் தடிக்க விழுந்துட்டேன். விழுந்தப்போ இங்க அடிபட்டுச்சு. நெத்தில அடையாளம் தெரியுதே, அப்ப சண்டையில ஏற்பட்ட காயந்தானா இது? அதான் நெத்தில தெரியுதா? ஆமா. அப்புறம் வயல் வழியா என்ன அப்படியே கூட்டிட்டு போனாங்க. கொஞ்ச தூரம் போகும்போது கிராம மக்கள் இந்த ஆளை நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டாங்க. கல்யாணம் பண்ணி வைக்க கூட்டிட்டு போறோம்னு சொன்னாங்க. அப்ப ஊர்க்காரங்க என்ன பண்ணாங்க? அவங்க சரின்னு போயிட்டாங்க. ஆச்சரியமா இருக்கு. அவங்க வற்புறுத்தி உங்களை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, ஆனா ஊர்க்காரங்களுக்கு அது பெருசா தெரியல. அங்க இதெல்லாம் ரொம்ப சகஜம் சார். சரி, உங்களை இழுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அங்க ஒரு ரூம் இருந்தது, அதுல என்ன உட்கார வச்சாங்க. அங்க வந்து சில பேர் மரியாதையா பேச ஆரம்பிச்சாங்க, சில பேர் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. நம்மள விட மாட்டாங்க, நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு தோணுச்சு. நான் அங்க எவ்வளவு நேரம் இருந்தேனோ அதுக்குள்ள அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கு. ஆமா, என்னை சுத்தி நிறைய பொண்ணுங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. எல்லாரும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னன்னே புரியல. அப்புறம் ஆர்த்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு சில பொம்பளைங்க வந்தாங்க. என் பக்கத்துல வந்து கிச்சி கிச்சி மூட்டினாங்க. அந்த பக்கம் போட்டோகிராஃபர் என்னடானா என்னை பார்த்து கொஞ்சம் சிரிங்க சாருங்கிறாரு. நான் சிரிச்சே ஆகணுங்கிற கட்டாயம். அதாவது நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு போட்டோ வரணுமா? ஆமா, சிரிச்சேன். அடேங்கப்பா. அப்போ கல்யாணத்தை உங்களுக்கு பண்ணி வச்சுட்டாங்க. பொண்ணை பக்கத்துல உட்கார வச்சு கையில குங்குமத்தை கொடுத்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா என் கையை பிடிச்சி இப்படி அமுக்கி அந்த குங்குமத்தை அந்த பொண்ணோட நெத்தியில வைக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? ராத்திரி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ரூமுக்குள்ள தள்ளிட்டாங்க. அவங்கள தள்ளி உள்ள அனுப்பிட்டாங்க. நான் பெட்ல உட்கார்ந்துருந்தேன். நான் கோவத்துல இருந்ததுனால நான் எதுவுமே சொல்லல. எனக்கு இருந்த கோவத்துல இங்க பாருமா, இங்க வந்து உட்காராத, வேற எங்கேயாவது போயிடுன்னு சொல்லிட்டேன். காலையில கண்முழிச்சு பாக்குறேன், அவ அங்கேயே நின்னுகிட்டு இருக்கா. என் கோவம் அப்படியே குறைஞ்சு போச்சு. நான் இதுவரைக்கும் எந்த ஒரு பொண்ணையும் தொட்டது கூட இல்ல. அப்படி இருந்தும் அவளுக்கு ஒரு கிஸ் கொடுத்தேன். அப்படியா? அவ நல்ல கலர். அது அவ கண்ணத்துல கரை மாதிரி தெரிஞ்சது. I see. இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தாதுன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் அவ ஒரு கண்ணாடி எடுத்து பார்த்தா. கண்ணாடி. அப்படியே அவ அதை எடுத்துக்கிட்டு வீடு முழுக்க சுத்தி வர ஆரம்பிச்சிட்டா. எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்துட்டு பையனும் பொண்ணும் ஒன்னா ஆயிட்டாங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, இதெல்லாம் ஏன் நடந்தது? அதாவது எதுக்காக உங்களை இப்படி வற்புறுத்தி கூட்டிட்டு போனாங்க? அவங்க எதிர்பார்த்தது எனக்கு பொண்ணை பிடிச்சு போய் 2 பேரும் சந்தோஷமா இருந்துட்டோம்னா பெரியவங்க கிட்ட போய் 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க, அதுக்கப்புறம் எதுக்கு வரதட்சணை அது இதுன்னு கேக்குறீங்கன்னு சொல்லத்தான். இப்படி பண்ணா வரதட்சணை கொடுக்க வேண்டாம். ஆமா, வரதட்சணை காரணமா அவங்க உங்களை இழுத்துட்டு போயிருக்காங்க, கிட்னாப் பண்ணிருக்காங்க, வற்புறுத்தி உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. ஆமா. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்களே, அது என்ன பேர்? இந்த மாதிரி நடக்கிறத கட்டாய கல்யாணம்னு சொல்லுவாங்க. இதத்தான் கட்டாய கல்யாணம்னு சொல்லுவாங்களா? உங்க ஊர்க்காரங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்களே. எங்க ஊர்க்காரங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆமா, சந்தோஷப்பட்டாங்க. ஏன்? வரதட்சணையா வர்ற பணம் வராம போச்சுல்ல. அதெல்லாம் அவங்க ரொம்ப குஷியா இருந்தாங்க. மத்த பசங்களையும் இதே மாதிரி இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்க மனைவியை பார்க்கும்போது நீங்க சந்தோஷப்படுறீங்களா? என்னை விட எங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எங்க அம்மாக்கு நிறைய உதவி பண்றா. வேற பொண்ணா இருந்தா இந்த மாதிரி செய்வாளான்னு
நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆ, சரியா சொன்னீங்க. எங்க ப்ரோக்ராம்க்கு வந்து எங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. எங்க வாழ்த்துக்கள் உங்க கூட இருக்கு. எங்க ஆசீர்வாதங்கள் உங்க கூட இருக்கு. உங்க மனைவி கூட, உங்க குழந்தைங்களோட, உங்க அம்மா அப்பா கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும். இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ so மச். மிஸ்டர் சந்தோஷோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதை நினைச்சு சந்தோஷப்படலாம். ஆனா இதெல்லாம் சரியில்லை. ஒப்பந்தமே செஞ்சுக்காம ஒரு கல்யாணம் நடந்தாதான் அதை நாம கல்யாணம்னு ஏத்துக்கணும். இந்த மாதிரியும் சில பேர் நம்ம நாட்டுல செஞ்சு காட்டியிருக்காங்க. வாங்க அவங்களை இப்ப நம்ம சந்திக்கலாம். இந்த திருமணம் நடக்கிற இடம் மும்பைல பிவண்டி என்கிற இடத்துல ஒரு அமைதியான திருமணம் இது. நாங்க வெறும் ஜூஸ் மட்டும்தான் கொடுக்கறோம். ஆடம்பரமா எதுவுமே செய்யல. கல்யாணத்துல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் மனசார வாழ்த்துனாங்க. யார் மனசுலயும் எந்த குறையும் இருக்கல. குறைவான செலவுல செய்யக்கூடிய இந்த திருமணத்துல அளவுக்கு அதிகமான சந்தோஷங்கள் பொங்கி வழியுது. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்றாங்க. எல்லார் குடும்பத்திலயும் இப்படிதான் எளிமையா கல்யாணம் நடக்கணும். பிரமாதம். வா நண்பர்களே, பல பேர் முயற்சி எடுத்துக்கிட்டதால தான் இந்த மாதிரியான கல்யாணங்கள் நிறைய நடந்திருக்கு. சொல்ல போனா இதுக்காக அவங்க ஒரு தனி அமைப்பை வச்சு நடத்துறாங்க. அந்த அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் இப்ப நம்ம ஷோவுக்கு வந்திருக்காரு. மோஷிம் உமேதி சார். இவரு புரான்பூர்ல இருந்து வந்திருக்காரு. இந்த அமைப்போட ஆரம்பத்தை பத்தி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன் சார். இப்ப நடக்கிற அசிங்கம் எல்லாமே நீங்க நம்ப மாட்டீங்க. 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அப்படியா? நாங்கெல்லாம் ஆடி போயிருக்கோம், அதிர்ச்சியா இருக்கோம். அப்புறம் சில பேர் உக்காந்தாங்க, இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னு யோசிச்சாங்க. அப்புறம் ஒரு முடிவுக்கும் வந்தாங்க. நோ பேண்ட், நோ ஆடம்பரம், நோ ஊர்வலம், நோ வரதட்சணை. நோ பேண்ட் கிடையாது, ஊர்வலம் கிடையாது, ஆடம்பரம் கிடையாது. அப்படிதான் கல்யாணத்தை நடத்தணும். அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு அது பிடிச்சு போச்சு. அவங்களும் இந்த விதிமுறைகளை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. நாளடைவுல பாத்தீங்கன்னா எல்லாருமே அதை ஏத்துக்கிட்டாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த 60 வருஷத்துல எங்க புரான்பூர்ல வரதட்சணை கொடுமையால எந்த ஒரு பெண்ணும் எரிஞ்சு சாகல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இத கம்யூனிட்டி முடிவு பண்ணிருக்கு. எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் நாங்க இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணுவோம்னு சொன்னா அப்ப யார் மேலையும், முக்கியமா ஏழைங்க மேல பிரஷரே வராத. அவங்க பாவம் தவிக்க மாட்டாங்க. ஏழை ஜனங்க இருக்காங்களே, வரதட்சணை கொடுக்க முடியலையேங்கிற வெக்கத்திலேயே குறுகி சாகுறாங்க. பணக்காரங்க இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஏழைகளுக்கு பிரச்சனையே இருக்காது. கரெக்ட். எங்க புரான்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. உங்களால சொல்ல முடியாதுங்க எந்த வீட்டு கல்யாணம் ஏழை வீட்டு கல்யாணம், எந்த வீட்டு கல்யாணம் பணக்காரந்துன்னு. உங்களால வித்தியாசத்தை காட்டவே முடியாதுங்க. எல்லா கல்யாணமும் ஒரே மாதிரி தான் நடக்குங்க. நண்பர்களே, இப்ப மும்பைல இருக்கிற பிவண்டில இருந்து அக்தர் காஸ்மி சார் வந்திருக்காரு. அவரும் இந்த அமைப்பை சேர்ந்தவர் தான். உங்க பிவண்டில என்னெல்லாம் நடந்திருக்கு சொல்லுங்களேன். நாங்க புரான்பூர்காரங்க போன வழியிலேயே போனோம். எந்த ஒரு கல்யாணத்துல ஆடம்பரங்கள் இருக்கோ, அதிக செலவு செய்யறாங்களோ அந்த கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்ணோம். இன்னொரு விஷயம், பெண் வீட்டுக்காரங்க எங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா நாங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா போவோம். ஆனா நாங்க அங்க சாப்பிட மாட்டோம். மூணாவதா நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, கல்யாணம் மசூதியில நடக்கணும். காலையில 4 மணிக்கு நடக்கணும். அப்ப அங்க பேண்ட் வாசிக்க முடியாது, பட்டாசு கொளுத்த முடியாது, சாப்பாடும் இருக்கு. அந்த நேரத்துல சாப்பிடவும் மாட்டாங்க. இதனால பெண் வீட்டுக்காரங்களுக்கு செலவும் வராது. இந்த முடிவால எங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. ஷெஹனாத் மேடம், சோஃபியா மேடம், நீங்க 2 பேரும் டீச்சரா இருக்கீங்க. உங்களுக்கும் இவங்களோட என்னெல்லாம் சரின்னு படுதா? சரி, இந்த வரதட்சணை எல்லாம் கொடுக்கறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கல்யாணத்தன்னைக்கு அம்மா அப்பாவை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்மள கரை சேர்க்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாங்க வேற வீட்டுக்கு போயிடுறோம். ஆனா அப்பா அம்மாக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோன்னு நினைக்கும் போது அந்த துக்கம் வாழ்நாள் பூரா இருக்கும். பையன் பிறக்கும் போது சந்தோஷமா கொண்டாடுறாங்கல்ல, அதே மாதிரி நாங்க பிறந்ததுக்கும் கொண்டாடணும். ஏன்னா பொண்ணு பிறந்துட்டாலே அவளை கரை சேர்க்கணும்னு கவலைப்படக்கூடாது. எங்களை நினைச்சு சந்தோஷப்படணும். எங்க உணர்வுகள் எங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. அதனாலதான் நாங்க இந்த அமைப்புல சேர்ந்தோம். இந்த நல்ல விஷயத்தை நீங்க இந்தியா முழுவதும் கொண்டு போய் பரப்பணுங்க. இது எதுக்காக சொல்றேன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்க இந்த தியாகத்தை செய்றீங்களே, ஒரு மீடியேட்டரா இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்றீங்களே, இது உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சுத்தாங்க ஆகணும். என்ன, உங்களை பத்தி எனக்கு தெரியும். உங்க உடம்புல ஓடுற ரத்தம் இருக்கே, அது மௌலானா அபுல் கலாம் ஆசாதோட பரம்பரை ரத்தம் ஓடுதுங்க.
உங்க பரம்பரையில இருக்கிறவங்க இந்தியாவுக்காக பல தியாகங்களை பண்ணிருக்காங்க. அதனால நீங்களும் இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும். அதை செய்யறீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு தலைவணங்குறேன், நன்றியை சொல்றேன். வெல்கம் பேக் நண்பர்களே. இப்ப நாம ஃபியர்லெஸ் நாடியாவை சந்திக்க போறோம். நான் சொல்ல வந்தது ராணி ஆஃப் ஜான்சிய, சாரி, ராணி திரிபாட்டிய. ராணி திரிபாதி மும்பைல வசிக்கிறாங்க. நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. அம்மா அப்பா அன்பும் சகோதர பாசமும் நிறைஞ்சு இருந்தது. அப்பாவும் சகோதரர்களும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பேசி முடிச்சாங்க. அவங்க கல்யாணத்துக்காக அளவுக்கு அதிகமா செலவு செய்ய அவங்க தயாராயிட்டாங்க. ஆனா கல்யாணம் நெருங்கும் போது மாப்பிள்ளை வீட்டுல சில அதிரடியான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்க இவங்க அப்பா மனசு உடைஞ்சு போயிட்டாரு. முதல்ல எங்களுக்கு எதுவும் வேண்டாம்னு சொன்னாங்க. அப்புறம் ஜனவரி 14ஆம் தேதி காலையில சொல்றாங்க, எங்க பையனுக்கு உங்க கிட்ட இருந்து கார் வேணுமா. கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருந்தது. பத்திரிகைகளும் வந்தாச்சு. ஆனா கடைசி நிமிஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சாங்க. சமுதாயத்துல தனக்கு இருக்கிற கௌரவம் போயிடுமோன்னு ரொம்பவே பயந்தாங்க. குடும்பமே குழம்பி போயிருந்தாங்க. இவங்க அப்பா கவலைப்படுறத பார்த்து இவங்க துவண்டு போனாங்க. அதே நேரத்துல மாப்பிள்ளை வீட்டை நினைச்சு அவங்களுக்கு கோபமும் வந்தது. அதுக்கப்புறம் அவங்க எடுத்த ஒரு முடிவு, ஒரு தைரியமான பொண்ணால மட்டும்தான் அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும். எங்க ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப சொல்லுங்க, ஒரு இக்கட்டான நிலைமையில உங்க வாழ்க்கை வந்த போது நீங்க தைரியமா எந்த மாதிரியான முடிவு எடுத்தீங்க? வரதட்சணை கொடுமையை கால்ல போட்டு மிதிச்சேன். அவங்கள அந்த மாதிரி தண்டிக்கிறது ரொம்ப அவசியமா இருந்தது. அவங்க சும்மா டிமாண்ட் பண்ணிட்டே போனாங்க. அதுல எனக்கு பிடிக்கல. நான் எதுக்கு கொடுக்கணும்? கரெக்ட். எங்க அப்பா அம்மா என்ன வளர்த்திருக்காங்க, படிக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, என் சொந்த கால்ல நிக்கக்கூடிய தைரியத்தை எனக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. ஒரு ஆம்பளைனா எது வேணும்னாலும் செய்யலாமா? நான் குழந்தை பெத்து கொடுக்க முடியும். என்னால அதுவும் முடியும். அவனால அது முடியாது. என்னால பெத்து கொடுக்க முடியும். என்ன தேடி பல வரன்கள் வந்துகிட்டே தான் இருந்தது. வரதட்சணை பேச்சு வந்ததும் உடைஞ்சு போயிடும். ஆனா எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியாமலே இருந்தது. சரி. அப்பாவும் அண்ணன்களும் இந்த விஷயத்த மறைச்சிட்டாங்க. ஒரு சம்பந்தம் உடைஞ்சு போச்சுன்னா அவங்க பாவம் ரொம்ப சோகமா இருப்பாங்க. ஆனா மறுபடியும் அதே பிரச்சனை தாங்க, வரதட்சணை. ஆமா, அதேதான். முதல்ல இருந்தே அவங்க ரொம்ப ஃபார்வர்ட் மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது பொண்ணு எப்பவும் ஜீன்ஸ் தான் போடணும், எப்ப எங்களை பார்க்க வந்தாலும் ஜீன்ஸ் தான் போட்டுக்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. நான் என்ன ட்ரெஸ் போடணும்னு நான் தானே முடிவு பண்ணணும். இது ஏன் உடம்பு, இது எப்படி மறைச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். சொன்னீங்க. இந்த விஷயத்தை வச்சு அவங்க அப்பா எங்க அப்பாவை எப்பவுமே குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாரு. என்ன இப்படி ஒரு பொண்ணை எங்களுக்கு காட்டியிருக்கீங்களேன்னு அவர் சொல்லுவாரு. அதாவது ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க மாதிரி பிஹேவ் பண்றீங்களேன்னு சொல்லுவாரு. உங்க எண்ணங்களும் உங்க பொண்ணோட எண்ணங்களும் ரொம்ப பழமையானதுன்னு சொல்லுவாரு. எங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நாகரிகம் இல்லைங்க. யாரோட அப்பா அம்மா கிட்டயும் இந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது. அது தப்புங்க. அப்புறம் அவருக்கு சில சிஸ்டர்ஸ்கள்லாம் இருந்தாங்க. அவங்க ரொம்ப மாடர்னா தான் இருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி மோசமா ட்ரெஸ் எல்லாம் பண்றீங்கன்னு அவங்க என்ன கேட்பாங்க. சரி எங்க கூட வாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. என்ன எதுக்காக கூப்பிடுவாங்கன்னா, வெளியே போகும்போது நடக்கிற எல்லா செலவும் அப்படியே திருட்டுத்தனமா ஏன் தலையில கட்டிடுவாங்க. நான் செலவு செய்வேன். ஓ, இது மாடர்ன் தாட்டா? செலவெல்லாம் நீங்க பார்க்கணும். இதத்தான் ஃபார்வர்ட் திங்கிங்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதெல்லாம் பத்தாதுன்னு அவங்களுக்கு பர்த்டே வரும்போது, அண்ணி எனக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்க மாட்டீங்களா, இந்த பழக்கம் எல்லாம் கிடையாதுன்னு கேட்பாங்க. எங்கள்ல இந்த பழக்கம் இருக்கு, ஆனா கேட்டு வாங்குற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது, இந்த கல்யாணம் தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணி நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருந்தாங்க. அது என் காதுல விழுந்தது. அதாவது அவங்க ஃபர்னிச்சர் கேட்டிருந்தாங்க, அப்புறம் கார் கேட்டாங்க, அப்புறம் மொத்த வீட்டையும் ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டாங்க. திடீர்னு இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்பா கிட்ட கேட்டேன், அவங்க இந்த மாதிரி எல்லாம் கேக்குறதா இருந்தா இந்த கல்யாணமே எனக்கு வேண்டான்னு சொன்னேன். நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு அவர்கிட்ட சொன்னேன். இல்ல இன்னைக்குதான் அவங்க கேட்டாங்க, அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு அவர் சொன்னாரு. அதுவும் இல்லாம அவங்க கல்யாண பத்திரிக்கை வேற கொண்டு வராங்கன்னு சொன்னாரு. பிரிண்ட் ஆயிடுச்சா? பிரிண்ட் ஆயிடுச்சுங்க. இப்ப என்ன பண்றது? இந்த நேரம்னு பார்த்து நான் வேண்டான்னு சொல்லிட்டா எங்க குடும்பம் ஆனந்தம் போகும். அப்பா என்ன நினைப்பாரு? அதே நேரத்துல இந்த மாதிரி சமயத்துல நான் மௌனமா இருந்துட்டேனா, எதுவும் பேசாம வாயை மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் போயிட்டேனா, அப்போ நான் தான் வருத்தப்படுவேன், என் குடும்பம் தான் வருத்தப்படும். அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு தெரியாம நான் குழம்பி போனேன். நான் டிவி பார்க்கும்போது tehelka.comனு ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டு இருந்தது.
அந்த ப்ரோக்ராம பார்த்த உடனே எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. இவங்க வரதட்சணை எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களே, இத அப்படியே கேமரால கேப்சர் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இத சொன்னதும் தீபக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? உனக்கு இப்ப கல்யாணம் ஆக போது, இந்த மாதிரி சமயத்துல கேமரா கொண்டு வா, அது இதுன்னு சொல்லியேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். நான் நார்மலா தான் இருக்கேன்னு சொன்னேன். இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னா கொடுமைகளை நான் தான் அனுபவிக்கணும். அப்புறம் கடைசியில நான் தான் இறந்து போயிடுவேன். அவங்க என்ன அடிப்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, இன்னும் ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்க. உன்னால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடிஞ்சா கல்யாணம் பண்ணி வைன்னு. ஐயோ அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டான். உன்னை நான் சாக விட மாட்டேன்னு சொன்னான். அப்புறம் தான் நான் சொன்னதை அவன் கேட்டான். முதல்ல அவனுக்கு புரிஞ்சுது. அப்புறம் எங்க அம்மா அப்பாவும் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல அம்மா அப்பா இந்த விஷயத்துக்கு ரொம்ப கோவப்பட்டாங்க. என்ன ஸ்டிங் ஆபரேஷன் பண்றீங்களா? அவங்க ஒத்துக்கவே இல்லைங்க. அவங்களுக்கு இந்த விஷயத்த புரிய வைக்க கொஞ்சம் நேரம் ஆச்சு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாலும் அங்க சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு சொன்னேன். ரொம்ப சரியா சொன்னீங்க. கடைசியில நீங்க அந்த ஸ்டிங் ஆபரேஷனை பண்ணீங்களா? அதாவது நீங்க அந்த கேமராவை ஒளிச்சு வச்சிருந்தீங்க. அதுக்காக ரொம்ப உழைக்க வேண்டியது இருந்தது. முதல்ல பென் கேமராவை செலக்ட் பண்ணோம். அதை எங்க செட் பண்றதுன்னு யோசிச்சோம். கேமரா வெளியே தெரியாத மாதிரி ஷர்ட்டை கொண்டு வரணும்னு நினைச்சோம். அப்புறம் ஷர்ட்ல ஹோல் போட்டோம். அதுல கேமரா அட்ஜஸ்ட் பண்ணோம். வீட்லயே பண்ணோம். ஆச்சரியம் தான். பண்ணித்தானே ஆகணும். அந்த ஸ்டிங் ஆபரேஷன் பண்ண டேப்பை கொண்டு வந்திருக்கீங்களா? நாங்க பார்க்கலாமா? தாராளமா. இத பாருங்க, நீங்க எல்லாத்தையும் கொடுத்து தான் ஆகணும். அநியாயங்க. இதுல என்னங்க அநியாயம் இருக்கு? எல்லார் வீட்லயும் மாப்பிளைக்கு வரதட்சணை கொடுக்கறது தானே. மனசு வைங்க. எவ்வளவோ வரன் வந்தது, ஆனா உங்கள மாதிரி யாரும் பேசலங்க. இவங்க தான் பையனோட அம்மா. இவங்க வெக்கமே இல்லாம கேக்குறாங்க, பையனோட கல்யாணம் நடக்கணும்னா 5 லட்சம் ரூபாயும் ஒரு காரும் அவங்களுக்கு வேணுமா? இவருதான் பையனோட அப்பா. கார் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாரு. நீங்க எங்களுக்கு கார் கொடுத்தே ஆகணுங்க. இப்படி ஜோரா கத்தி கத்தியா காரெல்லாம் கேக்குறாங்க. ஆச்சரியமா இருக்கு. பாருங்களேன், கத்தி கத்தி பிச்சை எடுக்கிறாங்க. கேவலமா இருக்குல்ல? சரி, இந்த ஸ்டிங் ஆபரேஷனை நீங்க பண்ணீங்கல்ல, இத எல்லா டிவி சேனல்ஸ்லயும் காட்டினாங்களா? அப்புறம் அதே தேதியில என் சிஸ்டருக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன்னு என் பிரதர் தீபக் அனௌன்ஸ் பண்ணான். வரதட்சணை வாங்காம என் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா வாங்கன்னு சொன்னான். அனௌன்ஸ் பண்ணான். இப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டாரா? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சது. நாங்க கல்யாணம் பண்ணிக்க தயார்னு வந்தது. அதாவது நீங்க இந்த ஸ்டிங் ஆபரேஷனை நடத்தினீங்க, இதை எல்லாருமே டிவில பாத்திருக்காங்க. ஆமா. அப்போ நிறைய கல்யாணம் ஆகாத பசங்க கூட இத பாராட்டி இருக்காங்க. பாராட்டினது மட்டும் இல்லாம உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தன்னோட விருப்பத்தை தைரியமா சொல்லிருக்காங்க. அதுவும் வரதட்சணை வாங்காம. அதுவும் அதே நாள். நண்பர்களே, இப்ப நாம ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் நாம சந்திக்க போறது ராணியுடைய ராஜாவை. நண்பர்களே, இப்ப இந்த ராணியை கட்டிக்கிட்ட ராஜாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். பவன் சார் வாங்க, ப்ளீஸ் ஜாயின் அஸ். தேங்க்ஸ். வாங்க, உட்காருங்க. பாதி கதையை இவங்க ரொம்ப நல்லா சொல்லிட்டாங்க. அப்புறம் நடந்ததை நீங்க சொல்லுங்க. அதாவது முதல்ல நீங்க டிவில பாத்தீங்க. இவங்க நடத்தின ஸ்டிங் ஆபரேஷன்ஸ் எல்லாமே டிவியில டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்தது. அங்க பாருங்க, அண்ணா உட்காந்துருக்காரு, பக்கத்துல அண்ணி இருக்காங்க, அதுக்கு பக்கத்துல அம்மாவும் இருக்காங்க. எல்லார் மனசுலயும் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருந்தது. அதே எண்ணம் தான் எனக்குள்ளேயும் இருந்தது. இவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு மனசு நினைச்சது. சரி, டிவில நீங்க இவங்கள பாத்தீங்களா? உண்மையா சொல்லணும்னா நான் இவங்கள பார்க்கவே இல்லை. இவங்க கண்ணை மட்டும் தான் பார்த்தேன். அப்படியா? அப்படின்னா நீங்க இவங்க முகத்தை பார்க்கல. இங்க பாருங்க, இவ்வளவுதாங்க என்னால பார்க்க முடிஞ்சது. நீங்க வெறும் கண்ணை தான் பாத்திருக்கீங்க. வெறும் அவங்க கண்ணை தான் பார்த்தேன். அப்புறம் இவங்க மனசை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இவங்க ஸ்ட்ராங்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இவங்க எல்லாரும் பாக்குற மாதிரி தானே செஞ்சிருக்காங்க. அப்புறம் எங்க அண்ணி தான் போன் பண்ணாங்க. உங்க அண்ணி போன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நீங்க பவன் சாரை பாத்தீங்க, பவன் சார் உங்களை பார்த்தாரு. உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏற்கனவே ஷாக்ல இருந்தோம். திடீர்னு இவர் வந்து கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆயிட்டோம், அதிர்ச்சி ஆயிட்டோம். ஆனா நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு என் மனசு சொல்ல ஆரம்பிச்சது. அங்க ஒரு கோயில் இருந்தது. அங்க போய் நாங்க எல்லாரும் உட்கார்ந்தோம். அவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு. நீ ரொம்ப வருத்தத்துல இருக்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அதனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாரு. இத நேரா என்கிட்ட சொன்னாரு. என் மேல இறக்கப்பட்டு செய்யலன்னு சொன்னாரு. அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணமும் அதே தேதியில கல்யாணம் நடந்தது. எல்லாமே அதே தேதியில அதே டேட்ல கல்யாணம் நடக்கும்னு உங்க பிரதர் சொன்னாரு. அதே மாதிரி பண்ணி காட்டிட்டாரா? வெரி குட், சூப்பர்.
சரி, இப்போ உங்களோட கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். முன்ன விட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இவர் ரொம்ப ரொமான்டிக்கா? பயங்கரமா. என்ன நல்லா பாத்துக்கிறாரு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. பவன் சார், ராணி மேடம், இதெல்லாம் கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. நீங்க உண்மையிலேயே ரொம்ப தைரியமா முடிவெடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உதாரணம். இந்த ஷோ பாக்குற அத்தனை பெண்களுக்கும் நீங்க உதாரணம். பவன் சார், நான் உங்களையும் மனசார பாராட்டுறேன். ரொம்ப தைரியமா முடிவெடுத்திருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கீங்க. அதுதான் பெரிய விஷயம். இங்க வந்திருக்கிறவங்க சார்பாவும் எங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இதே மாதிரி சந்தோஷமா ஒன்னா இருக்கணும். எப்பவுமே கலகலப்பா இருக்கணும். உங்க வாழ்க்கை பிரகாசிக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. வாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க எண்ணங்கள் எதுவா இருந்தாலும் தாராளமா சொல்லலாம். முதல்ல நீங்க பேசுனீங்கல்ல, இப்ப சொல்லுங்க. ஐ திங்க் எனக்கு சாதாரணமா ஆடம்பரமே இல்லாத கல்யாணம் தான் இப்ப ஆசையா இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அது போதும். அப்படியே கிராண்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னா பையனும் பொண்ணும் தன்னோட காசுல கல்யாணம் பண்ணிக்கணும். பேரண்ட்ஸோட காசுல பண்ணிக்க கூடாது. அருமையா சொன்னீங்க. வாழ்க்கையில கல்யாணங்கிறது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. அதுக்காக நம்மள எல்லா விதத்திலையும் தயார்படுத்திக்கணும். ஆனா கல்யாணத்தோட அந்த ஒரு நாளுக்காக தயார்படுத்திக்க கூடாது. அந்த வாழ்க்கை பயணம் நல்லபடியா போகிறதுக்காக உங்களை தயார்படுத்திக்கணும். இத கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்து முடிவு பண்ணணும். உங்க கல்யாணத்தை ஒரு வெடிகுண்டா மாத்திராதீங்க. ஒரே நாள்ல அது வெடிச்சிடக்கூடாது. அத ஊதுவத்தி மாதிரி எரிய விடுங்க. சந்தோஷங்கிற மனம் காலம் பூராவும் உங்க கூட பயணம் செய்யணும். இங்க நம்ம நண்பர்கள் சில பேரு நார்த் ஈஸ்ட்ல இருந்து வந்திருக்காங்க. அங்க வரதட்சணை கொடுமையே கிடையாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அத பத்தி சில வார்த்தைகளை சொல்லுங்களேன். நான் ஆசாம்ல இருந்து வந்திருக்கேன். சரி. அங்க பாத்தீங்கன்னா நான் வரதட்சணைங்கிற வார்த்தையை வெறும் புத்தகத்துல தான் படிச்சிருக்கேன். அதோட இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்பவே வினோதமா இருக்கு, எரிச்சலாவும் இருக்கு. ஒரு பையனா இருந்துகிட்டு நான் இன்னொருத்தர்கிட்ட இருந்து பணம் வாங்குறத விட செத்து போறதே மேலுன்னு நினைப்பேன். ஏன் சொல்றேன்னா, சரி நான் உங்ககிட்ட இப்போ கொஞ்சம் விளையாட்டுத்தனமாவே பேசுறேன். அதாவது நம்ம வழக்கமா வீட்டுல உட்காந்துக்கிட்டு டிவி பாக்குறோம்னு வைங்களேன். அப்போ ஹஸ்பண்ட் கிரிக்கெட் பார்க்கணும்னு ஆசைப்படுவாரு, ஒய்ஃப் சீரியல்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த சமயத்துல நீங்க சேனலை மாத்தி கிரிக்கெட் பார்க்கும்போது உங்க ஒய்ஃப் உங்ககிட்ட இந்த டிவி எங்க அப்பா கொடுத்தது, நான் சீரியல்ஸ் பார்க்கணும்னு சொன்னா என்ன ஆகும்? இதோ இந்த மாதிரி அப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்கவே கூடாதுன்னு உறுதியா இருக்கேன். அதோட உங்க மேட்ச் டிஸ்டர்ப் ஆக கூடாதுன்னு நீங்க வரதட்சணையை எதிர்க்கிறீங்க. அது எங்க அப்பா ஆசாம் சேர்ந்தவர, அம்மா மிசோரம் சேர்ந்தவங்க. மிசோரம், ஓகே ஓகே. அதனால மிசோரம் அண்ட் ஆசாம் ரெண்டுத்த பத்தியும் என்னால பேச முடியும். எங்க சைடுல நடக்கிற கல்யாணத்துல அங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தான் பொண்ணுக்கு கொடுப்பாங்க. நகைகள், துணிமணிகள் எல்லாமே. கல்யாணத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா பொண்ணு என்ன போடுறாளோ, அதாவது கல்யாண பொண்ணு என்ன போடுறாளோ அது எல்லாமே மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தான் வந்திருக்கும். ஒரு சின்ன துண்டு கூட எடுத்துக்கோங்களேன், அது நிச்சயமா பொண்ணு வீட்டுல இருந்து வந்திருக்காது. அன்னைக்கும் இருக்கல, இப்பவும் இல்ல. இதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். கமான், இவங்களுக்காக பலமா கை தட்டுங்க பாப்போம். நண்பர்களே, நம்ம எல்லா வாரமும் ஒரு கேள்வியை கேட்கிறோம். இன்னித்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். நம்ம நாட்டுல நடக்கிற கல்யாணங்கள் எல்லாமே ஒரு மாதிரி பிசினஸ் ஆயிடுச்சா? உங்க பதில் ஆமான்னா உங்க மொபைல் போன்ல ஒய்னு டைப் பண்ணி இந்த நம்பருக்கு அனுப்புங்க. 578271. உங்க பதில் இல்லன்னு இருந்தா என்னன்னு டைப் பண்ணி இதே நம்பருக்கு அனுப்புங்க. இந்த எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு வெறும் ₹1 தான் செலவாகும். நீங்க அனுப்புற எஸ்எம்எஸ் மூலமா எவ்வளவு பணம் சேருதோ கவர்மெண்ட் டாக்ஸ் பிடிச்சது போக மீதி இருக்கிற மொத்த பணமும் இந்த ஆர்கனைசேஷனுக்கு போகும். யூனிக் ஹோம் ஃபார் கேர்ள்ஸ். இந்த ஆர்கனைசேஷன் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காகவே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒண்ணுக்கும் மேல எஸ்எம்எஸ் நீங்க அனுப்பலாம். நீங்க இந்த ஆர்கனைசேஷனுக்கு இன்னும் உதவ நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற பேருக்கு நீங்க செக் எழுதி பக்கத்துல இருக்கிற ஆக்சிஸ் பேங்குக்கு போய் நீங்க டெபாசிட் பண்ணலாம். நீங்க அவங்களோட வெப்சைட்ல ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். இத பத்தி விவரமா தெரியணும்னா ஆக்சிஸ் பேங்கோட பிரான்ச்ல கேட்டாலே சொல்லுவாங்க. நம்ம மக்கள் கிட்ட இருந்து எவ்வளவு பணம் கலெக்ட் ஆகுதோ அது எஸ்எம்எஸ் மூலமாவும் இருக்கலாம், ஆன்லைன் டிரான்ஸ்ஃபராவும் இருக்கலாம், இல்ல செக்காவும் இருக்கலாம். அதோட மேட்சிங் அமௌண்ட், அதாவது அதே அளவு பணம் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் அந்த ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கும். ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் சத்தியமேவ ஜெயதேயோட பார்ட்னர்னு சொல்லலாம். எல்லா விதத்திலையும் அவங்க உதவியா இருப்பாங்க. எங்களோட வெப்சைட் www.satyamevajayate.in வாங்க. இன்னித்த ப்ரோக்ராம பத்தின எண்ணங்களை தாராளமா எங்க கிட்ட சொல்லுங்க. உங்க எண்ணங்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, பேராசைக்கு ஒரு அளவே கிடையாது. பெண்களோட அம்மா அப்பா கிட்ட நான் மறுபடியும் வேண்டி கேட்டுக்கிறேன். உங்க பொண்ணுக்கு வந்திருக்கிற வரன் ஒரு ஒப்பந்தத்தோட ஆரம்பிச்சா அப்புறம் என்ன கொடுத்தாலும்
அதுல திருப்தியே இருக்காது. உங்க குழந்தைங்களோட சந்தோஷத்தையும் அவங்களோட நல்ல வாழ்க்கையையும் பணம் கொடுத்து உங்களால வாங்க முடியாது. அதை விட அவங்களோட படிப்புக்கு நீங்க தாராளமா கண்டபடி செலவு செய்யலாம். அவ தன்னோட வாழ்க்கையில சொந்த கால்ல நிக்கிறதுக்கு அவளுக்கு தைரியத்தை கொடுங்க. அதுக்கப்புறம் வரதட்சணை கேட்டு வர ஆம்பளைய அவளே விரட்டி விட்டுருவா. இந்த நாட்டு இளைஞர்கள் கிட்டயே நான் ஒரு விஷயத்தை கேட்க ஆசைப்படுறேன். நீங்க அவ்வளவு தாழ்ந்து போயிட்டீங்களா என்ன? உங்க குடும்பத்துக்கும் அவங்க சந்தோஷத்துக்கும் 2 வேளை சாப்பாடு போட முடியாதா? வெக்கமா இருக்குங்க. நாம எதுக்காக கையேந்தி நிக்கணும்? ஏன் அவமானப்படணும்? ரோஷத்தோட வாழ்ந்து வரதட்சணை வேண்டான்னு சொல்லுங்க. இந்த நாட்டு பெண்கள் கிட்ட நான் சொல்லிக்க விரும்புறேன், உங்களை எப்பவுமே குறைவா எடப்படாதீங்க. காலை முதல் மாலை வரை இந்த வாழ்க்கை சக்கரம் ஓடுதுன்னா அது பெண்களோட உழைப்பால தான் ஓடுது. இது உங்களோட வாழ்க்கை, அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க சந்தோஷம், உங்க வாழ்க்கைய உங்க கைக்குள்ள வச்சுக்கங்க. நீங்க தைரியமா இருந்தா, ஸ்டெடியா இருந்தா, உங்க சந்தோஷத்தை யாரும் பறிக்க முடியாது. உங்க சந்தோஷம் உங்க கையில தான் இருக்கு. ஜெய்ஹிந்த், சத்யமேவ் ஜெயதே. பாசத்தந்தையே, அன்பான அன்னையே, கேளுங்கள் என் துணையே. தோளில் சுமையாய் சாய மாட்டேன், சுமை தாங்கியாவேன் நானே. சிறு புல்லானாலும் புயலை எதிர்ப்பேன், நான் கல்யாண சந்தையில்